First of all, I want to thank everyone those who are joining this webinar. So, 10M software solutions ஓட first webinar இதுதான். இப்போ நம்ம webinar start பண்ணலாம். திவ்யா நம்ம speech. Yes. So yes, a very good evening, everyone. On behalf of the Thenam Software Solutions, I extend a very warm welcome to all of you joining here with us today for the exciting webinar on how to build a personal portfolio. So yes, we are truly delighted to have all the participants from different places, and I think all are eager to learn how to present their skills and achievements effectively in today's competitive world. So yes, this session is actually designed to help students, professionals, and aspiring designers to understand like how to create a strong and impactful personal portfolio. So yes, for today, actually we are honored to have with us Mr. Harishwaran, the CEO of Thenam Software Solutions, who will be leading us with today's session. And he has guided many students and professionals in building their careers and personal brands through creative digital solutions. So yes, we encourage everyone to stay interactive, ask questions, and make the most use of this session. Once again, thank you all for joining us. Now let's welcome Mr. Harishwaran to begin today's webinar. Sir, please take over the session. Thank you. ஓகே, நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொஃபஷ்னல் போர்ட்ஃபோலியோங்கிறது நம்ம ரெஸ்யூமுக்கான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ எப்படி ரெடி பண்ணலாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஸ்கில் செட்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு ரெஸ்யூமோ இல்லைன்னா ஏதோ டாக்குமெண்ட் ஃபார்மில் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு எங்கள் ஃபவுண்டரோட ரெஸ்யூம் அண்ட் பிக் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பண்ண போகிறது வைப் கோடிங் தான். வைப் கோடிங்கோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகே 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 ஃபைன். ஆக்சுவலாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ரெடி பண்ண போகிறோம். அது போர்ட்ஃபோலியோ மீன்ஸ் நம்மளோட ரெஸ்யூம் அது அடுத்த ஸ்டேஜுக்கான ஒரு இது வச்சுக்கலாம். அந்த போர்ட்ஃபோலியோ நம்ம இப்போ எப்படி பண்ணலான்னா நம்ம இப்போ வைப் கோடிங் வச்சு பண்ண போகிறோம். வைப் கோடிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்ஸோ ஏதோ ஒரு ஆப் ரெடி பண்ணுறது தான் வைப் கோடிங். இப்போ நம்ம வைப் கோடிங் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக வைப் கோடிங்க்கு முக்கியமான தேவையே வந்து ப்ராம்ப்ட் தான். இப்போ நம்ம ப்ராம்ப்ட் வந்து எப்படி எடுக்கலாம்னா, நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படாது. அப்படி உங்களுக்கு ப்ராம்ப்டிங் கொடுக்க தெரிலனா நீங்கள் இந்த மாதிரி ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, give me the prompt to develop ஹலோ என்ன அவுட்புட்டு? ஓகே, இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக இப்போ போர்ட்ஃபோலியோனா என்னங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். இது நம்ம இதுலேருந்து பண்ணது தான். இது வந்து ஆக்சுவல் கோடிங்கில் பண்ணது. இதில் வந்து இந்த போர்ட்ஃபோலியோங்கிறது என்னென்ன இருக்குன்னா, அவங்களோட அபவுட் ஸ்கில் செட்ஸ், அவங்களோட எஜுகேஷன்ஸை பற்றி இருக்கும். அக்கத்து அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ், லைவ் டெமோ அண்ட் கிட்டப் லிங்க். இது வந்து ஆக்சுவல் வெப்பேஜ் தான், வெப்பேஜ் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம இதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இதான் ப்ராம்ப்ட்டு. நம்மளுக்கு இங்கே ப்ராம்ப்ட் கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து நம்ம கலர் பேலட் சூஸ் பண்ணணும். கலர் பேலட் எதுக்குன்னா, இப்போது உங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா இது டார்க் தீமில் இருக்குது. இதுலேயே ஒரு சில இதெல்லாம் இருக்கும், லைட் தீம் அந்த மாதிரி கலர் வேரியேஷன்ஸ் காமிக்கிறதுக்காக நம்ம கலர் பேலட் யூஸ் பண்ணுவோம்.
நான் இங்கே ஒரு 3 கலர் palette சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், ரொம்ப சைலண்ட்டாகவே போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் யார்கிட்டலாம் ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று, போர்ட்ஃபோலியோனா ஃபஸ்ட்டு என்னென்னு யாருக்காவது தெரியுமா? மெசேஜ் கூட போடலாம். எஸ்எம்மோட வெப்சைட் மாடல் கிரியேட் பண்ணுறதுன்னு வெப்சைட் மாடல்னு சொல்ல முடியாது, பட் மொரோவர் அப்படி தான். ஆக்சுவலா டெக்னிக்கல் ஸ்டாக் அப்படின்னா வந்து 2 or more டெக்னிக்கல் ஸ்டாக் லைக் ஒன்று மேல ஒன்று வச்சு நம்ம யூஸ் பண்றது தானே டெக்னிக்கல் ஸ்டாக்ன்றது. டெக் ஸ்டாக்குங்கிறது அது மீன் பண்ணது. இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகிற இது லாங்குவேஜஸ் அது மெயின் பண்ணுறது தான் டெக் ஸ்டாக். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்டில் இதில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஒயிட் ப்ளஸ் ரியாக்ட் யூஸ் பண்ணுவோம். அது எதில் பில்ட் ஆகுதுன்னா ரியாக்டில் பில்ட் ஆகிட்டு இருக்கு. ரியாக்டில் பில்ட் பண்ணி நம்ம இப்போ வெர்சலில் டிப்ளாய் பண்ண போகிறோம். அது பேர் தான் டெக் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. இது டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோங்கிறதுனால டேட்டாபேஸ் பேக் எண்ட் எதுவும் தேவைப்படாது. ஓகே சார். ஓகே ஓகே. ஆக்சுவலாக ஒரு போர்ட்ஃபோலியோங்கிறது எதுக்குன்னா, இப்போ உங்ககிட்ட ஒர்க் சாம்பிள்ஸ் நிறைய இருக்கும். நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க, வேறு ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் எதாவது பண்ணியிருப்பீங்க. அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் லிங்க்டின்ல போட்டு போஸ்ட் பண்ணுறதுலாம் ஃபைன் தான். ஆனால் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ரெஸ்யூம் மாதிரி ஒரு இது இருந்ததுன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நம்ம போர்ட்ஃபோலியோ. அதில் நம்ம என்னென்ன மாதிரியான இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா ரெஸ்யூம், அதுக்கடுத்து உங்களோட நீங்கள் பண்ண ஒர்க்கான ப்ரொசீஜர் எப்படி பண்ணீங்கன்னு அது கொடுக்கலாம். இல்லைன்னா டெஸ்டிமோனியல், உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பாங்கள்ல, நீங்கள் பண்ணதெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், நீங்கள் பண்ண சூப்பராக இருக்குது, அந்த மாதிரிலாம் டெஸ்டிமோனியல் கொடுத்ததை நீங்கள் அங்கே அப்டேட் பண்ணியிருக்கலாம். இப்போ நம்ம வைப் கோடிங் பண்ணி ஒன்று டெவலப் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு அந்த ரெஸ்யூம் கூட வச்சு கம்பேர் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே.
வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கேட்கலாம். ப்ரோ அந்த கான்டாக்ட் ஃபார்ம் வந்து இது ஒர்க் பண்ண வைக்க முடியுமா? அது பண்ணலாம், ஆனால் அது வைப் கோடிங்கில் பண்ண முடியாது. ஓகே. இந்த ரெஸ்யூம் டவுன்லோடு அதெல்லாம் பண்ணலாம். என்ன யூஸ் பண்ணுறேன்னா, போல்ட்டுங்கிற ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணுறேன். இது வைப் கோடிங்க்குன்னு ஏகப்பட்ட ஏஐ டூல்ஸ் இருக்குது. லவபிள், அதுக்கடுத்து V0, அதுக்கப்புறமா கூகுள்லேயே ஃபயர் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது, அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். சார் இதுல ஃப்ரீயா வந்து போர்ட்ஃபோலியோ ப்ரிப்பேர் பண்ற மாதிரி என்னென்ன இருக்கு? புரியல. நெக்ஸ்ட், போர்ட்ஃபோலியோக்கு பேக் அண்டு தேவையில்லை. அது இப்போ நீங்கள் உங்களுக்கு எதுக்கு இப்போ பேக் அண்ட் வந்து தேவைப்படும்னா, இந்த சென்ட் மெசேஜ் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் பேக் அண்ட் தேவைப்படும். அதுவும் இது என்ன யூஸ் பண்ணுவோம்னா, மெயில் ஜேஎஸ் யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். வாட் இஸ் தி மெயின் பர்பஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ? வந்து செகண்டில் ரெடி பண்ணது தான். இது வந்து இது ஏதோ பர்சனல் போர்ட்ஃபோலியோங்கிறது ஜஸ்ட் ஷோகேஸ் தான். ஷோகேஸ்க்கு நீங்கள் வைப் கோடிங் பண்ணுறதுலாம் ஓகே தான். ஆனால் நீங்கள் பிகாஸ் இஃப் யூ ஹேவ் எனி குட் டு சால்வ் இட் இன் யூர். ஆமாம், உங்களுக்கு எரர்ஸ் வந்து அரைஸ் ஆகும். அந்த இப்போ நீங்கள் இதுலேயே ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் கண்டிப்பாக எரர்ஸ் வரும், வராமலாம் இருக்காது. லிட்டராக நீங்கள் 99.9% ஃபுல்ஃபில் பண்ணாலுமே 0.01% எல்லா வெப்சைட்லையுமே எரர், பக்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும். அது சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, இது ஓகேனா நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த போர்ட்ஃபோலியோ எப்படி நம்ம ஆன்லைனில் புஷ் பண்ணி டெப்ளாய் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அந்த 0.01 and 0.1% எரர் ஏஐ கிட்ட கேட்டால் சொல்லும் தான். ஆனால் அதுக்கு கேட்குற விதம்னு ஒன்று இருக்குது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு ஒன்று இருக்குது. அது எல்லாருக்கும் கேட்டிங்கன்னா அது தெரியாது. அது ஏஐ வச்சு சால்வ் பண்ணலாம், ஆனால் சால்வ் பண்ணுறது வந்து கரெக்டான மெத்தடுக்கு கிடையாது. நீங்கள் ஃப்ரண்ட் எண்டுக்கு நீங்கள் வைப் கோடிங் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் ஃபைனு, ஆனால் பேக் எண்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து அது தவறான செயல். Sir, what is the main purpose of portfolio? மெயின் பர்பஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ உங்களோட ஒர்க்ஸை வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் திங். ஓகேவா? அது என்ன மாதிரி ஒர்க்ஸ்னால், நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட்டு உங்களுக்கு இப்போது நீங்களே இப்போ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது வெறும் ரெஸ்யூம் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அதில் ப்ராஜெக்ட்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் எடுத்து சொல்கிறதுன்னு ஒரு சில டைமில் அவங்களுக்கு ஷோகேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஷோகேஸ் பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஒரு போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று இருந்ததுன்னா, அந்த போர்ட்ஃபோலியோவில் நம்ம கிட்டே இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸும் எடுத்து வச்சு அதில் லோட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு அது நம்மளோட இது போர்ட்ஃபோலியோட லிங்க்கை வச்சு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஷோகேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் திங் அது.
இன்னும் நிறைய பர்பஸ் இருக்குது. Sir, as you said, portfolios are advanced form of a resume, right? So where we for showcasing our skills and talents. So most of the companies don't prefer it, right? They basically look forward to the resumes. நீங்கள் கேட்குற கொஸ்டின் கரெக்டு தான். ரெசியூம்ஸு தான் மெயின் திங். ஆனால் ரெசியூம் விட உங்களுக்கு ஒரு திங்க் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுதுன்னா அது போர்ட்ஃபோலியோவாக இருக்கலாமே. ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக தான் கேட்கறது. என்னன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இப்போ போர்ட்ஃபோலியோ ப்ரிஃபர் பண்றாங்களா? இல்லை, ஆனால் இனி வர அப்கமிங் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் கண்டிப்பாக போர்ட்ஃபோலியோஸ் கேட்பாங்க. ஓகே சார். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோல ப்ராஜெக்ட்ஸ் ஆட் பண்றோம்ல, அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன கவுண்ட் வேணாலும் இருக்கலாமா இல்ல மெயின் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ற மாதிரி இருக்குமா? நீங்க அது யுவர் சாய்ஸ் தான். அது நீங்க எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல எந்த இது இருந்ததுன்னா நம்மளோட வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு கேக்குறேன். இப்போ நம்ம வந்து சின்னதா ஒரு கால்குலேட்டர் பண்ணதையும் அதுல ஆட் பண்ண முடியாதுல்ல. அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டோட கவுண்ட் எதுனா இருக்கா? நீங்க ப்ராஜெக்ட்டா எடுத்து போய் நீங்க ஷோகேஸ் பண்ண மாட்டீங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்றோம்னா அதுக்குன்னு ஒரு கவுண்ட் இருக்குல்ல. 2 to 3 பேஜ்க்கு மேல எக்ஸஸா இருந்ததுன்னா அது அவ்வளவு பெட்டரா இருக்காதுங்கிற மாதிரி இருக்க மாதிரி போர்ட்ஃபோலியோக்குன்னு எனி கிரைட்டீரியா இருக்கான்னு கேக்குறேன். கிரைட்டீரியா மீட் பண்றதுலாம் இங்க ஆப்ஷன்ஸ் கிடையாது. அது உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை ரெடி பண்ணுறது தான் போர்ட்ஃபோலியோ. அந்த போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சா என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நல்லா தெரியும், எந்த கொஞ்சம் அப்லிஃப்டடாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது கால்குலேட்டர் இதெல்லாம் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப மினி ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணியிருந்துருப்பீங்க. மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் அவ்வளோவா போடணும்னு அவசியம் கிடையாது தான். ஓகே, சரி, வேறு டவுட்ஸ்? Any doubt, guys? நெக்ஸ்ட் நீங்க டெப்ளாய்மென்ட்ல போலாம். உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அண்ட் ChatGPT அண்ட் ஜெமினி இது உங்களுக்கு பண்ணணும்னா உங்களுக்கு LM ஸ்டுடியோன்னு ஒரு இது இருக்குது. விண்டோஸ்க்கு ஒரு ஆப். விண்டோஸ் அந்த LM ஸ்டுடியோ வச்சு நீங்கள் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அதில் ரீஃபைன் பண்ணிக்கலாம். உங்களோட மாடல், உங்களோட வெக்டார் டேட்டாபேஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி பர்சனலாக உங்களுக்கு பர்சனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பர்சனலைஸ்ட் AI அசிஸ்டண்ட்டாகவே இருக்கும். அந்த மாடல் நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். How to integrate your portfolio with போர்ட்ஃபோலியோக்கு பேக் எண்டுங்கிறது தேவைப்படாது. பேக் எண்டுங்கிறது எதுக்குன்னா இப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு பேக் எண்டுன்னு ஒரு விஷயம் தேவைப்படும். இந்த போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் டேட்டா பேஸுங்கிற ஒரு திங்கே இல்லை. இதில் நம்ம வெறும் லிங்க்கை சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ண போகிறோம். அதாவது அந்த இடத்துல அந்த ஆங்கர் டேக்கில் ஒரு லிங்க் இருக்க போது அந்த இதை கிளிக் பண்ணால் வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அவ்வளோதான் போர்ட்ஃபோலியோட ஒர்க்கே. அதனால பேக் எண்டு நம்மளுக்கு தேவைப்படாது போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும். ஓகே, இது வரமா தெரில. நான் நேராக GitHubல நான் புஷ் பண்ணிடுறேன். GitHubனா என்னது சார்? GitHub நல்ல கேள்வி. GitHubங்கிறது இப்போ நம்ம சிஸ்டம்க்கு எப்படி ஃபைல் எக்ஸ்ப்ளோரரோ அந்த நம்மளுக்கு GitHubங்கிறது நம்மளோட ஒர்க்ஸை வந்து முன்னா சேர்க்குற ஒரு இடம்னு சொல்லிக்கலாம்.
கிட்டில் புஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக 2 மெத்தட் இருக்குது. 3 மெத்தட் கிட்ட இருக்குது. சோர்ஸ் கண்ட்ரோல் வச்சு புஷ் பண்ணுறது, அடுத்து கமெண்ட் ப்ராம்ப்ட் வச்சு புஷ் பண்ணுறது, அது இல்லைன்னா டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது. இப்போது உங்களுக்கு எந்த மெத்தடில் பண்ணலான்னு நீங்கள் யோசிக்கிறீங்க சொல்லுங்கள். எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் நம்ம. ஓகே நான் அதை மறந்துட்டேன். Why should I use GitHub? இப்போ நீங்கள் வெப்சைட்ஸ் பண்ணுறீங்க. வெப்சைட்ஸுங்கிறது ஒரு சேஞ்சஸ் 2 சேஞ்சஸ்லாம் வராது, சேஞ்சஸ் இருந்துக்கினே இருக்கும். அந்த சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பிளேஸ் ஒன்று தேவை. அந்த இடத்துலேருந்து உங்களோட வெப்சைட் வந்து வெப்சைட்ஸில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து புல் பண்ணி புஷ் பண்ணணும். புல் பண்ணி அதை எடிட் பண்ணி புஷ் பண்ணுறது தான் கிட்டப்போட வேலை. அது நம்ம எப்படி பண்ணலான்னா, இப்போது ஒரு வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் எடிட் பண்ண மாட்டார். அது ஒரு செட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்க மொத்தமாக சேர்ந்து தான் இது பண்ணுவாங்க. மொத்தமாக இது பண்ணும்போது எரர்ஸ் அந்த இதெல்லாம் அரைஸ் ஆகக்கூடாதுன்னா ஸ்டாச் பாப்புன்னு நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒரு சில மெத்தட் நான் யூஸ் பண்ணி அந்த ரெப்பாசிட்டியை புல் பண்ணி எடிட் பண்ணிட்டு புஷ் பண்ணுவாங்க. அது புல் ரெக்வஸ்ட் அந்த மெத்தட்லாம் இருக்குது. அதில் எதுக்கு யூஸ் பண்ணணுன்னா, இப்போ உங்களுக்கு இது டேரெக்டாக லோக்கல் ஹோஸ்ட்டில் பண்ணிட்டு போயிடலாம். உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் வேணும்னா ஒரு இது கிட் லேப்ஸோ கிட்டப்போ இல்லைன்னா மைக்ரோசாஃப்ட் அசூரோ ஏதாவது உங்களுக்கு ஒன்று தேவைப்படும். அது உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. இப்போதைக்கு ஈஸியாக இருக்கிற மெத்தட்னா கிட்டப் சொல்லும். இதில் மொத்தம் இத்தனை இது இருக்குது: கிட் என்டர்பிரைசஸ், கிட்லேப்ஸ் செல்ஃப் ஹோஸ்டட், அசூர் டெவாப்ஸ் சர்வர், பிட்பக்கெட்டும் கிட்டப்ஸும் ஒரே சேம் இது தான். புல்லு புஷ் ரெக்வஸ்ட் அதே மெத்தடில் தான் அதுவும் ஒர்க் ஆகும். ஜிராவும் அசூர் டெவாப்ஸுங்கிறது அவங்க வந்து சர்வர் சைட்லேருந்து யூஸ் பண்ணுற மாதிரி. AWS அவங்களாம் சர்வர் சைட்லேருந்து புல் புஷ் ரெக்வஸ்ட் கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. GitHub ஃபவுண்டேஷன் ஃபியூச்சர் கண்டிப்பாக வைக்கலாம். GitHub ஃபவுண்டேஷன் GitHub ஃபண்ட். ஓகே, வேறு ஏதாவது சொல்லணுமா? வீட்டில் புஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது போகலாமா? நெக்ஸ்ட் வெர்சல் இது புஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வெர்சலில் தான் இது பண்ணணும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். நான் பேசுகிறது ஆடிபிளாக இருக்கா? இருக்கு. டெவாப்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? டெவாப்ஸுங்கிறது ஒரு 8 வகையான ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதான் டெவாப்ஸ்ன்னு. அதாவது டெவலப்பர் கிட்ட இருந்து டெஸ்டிங் வரைக்கும் நடக்கிற ப்ராசஸ் தான் டெவாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பிளானிங்லேருந்து பிளான் பண்ணிவிட்டு அடுத்து கோட் பண்ணுவாங்க. கோடுலேருந்து பில்ட் பண்ணணும். அந்த பில்ட் பண்ணதை டெஸ்ட் பண்ணுறது. இந்த டெஸ்ட் பண்ணியாச்சா, இதெல்லாம் டெவலப்பர் சைட்லேருந்து நடக்கிற விஷயங்கள். அடுத்து ஆப்ரேஷன்ஸ், அதாவது அந்த சைடு அந்த டெப்ளாய்மெண்ட் சைடில் நடக்கிறதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ்ன்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணணும், டெப்ளாய் பண்ணணும், ஆப்ரேட் பண்ணி பார்க்கணும், அடுத்து அது மானிட்டரைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதுதான் டெவாப்ஸோட அந்த 8 வகையான ஸ்டேஜஸ். டெவலப்பர் சைடு, அதுக்கடுத்து ஆப்ரேஷன் சைடு, இது ரெண்டும் சேர்ந்தது தான் டெவாப்ஸ். டெவலப்பருங்கிறவர் அந்த மொத்த வெப்சைட்டையும் டெவலப் பண்ணுவார். ஆப்ரேஷனுங்கிறவங்க அந்த டெவலப் பண்ண வெப்சைட்டை எப்படிலாம் ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்கல்ல அவங்க. அது பண்ணுறது அவங்களோட வேலை. வேற டவுட்ஸ்?
வெர்ஷன் நாம எதுக்கு யூஸ் பண்றோம் இதுல? இப்போ நிறைய ஹோஸ்டிங் சைட் இருக்கு, நானே வெர்ஷன் சூஸ் பண்றோம். வெர்சல் நிறைய இருக்கு. நம்ம ஏன் வெர்சல் யூஸ் பண்றோம்னா, வெர்சல் வந்து பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி. வெர்சல் இருக்கு, ரயில்வே இருக்கு. ரயில்வேன்னு ஒன்றே ட்ரெயின் கிடையாது. ரயில்வேங்கிறது ஒரு பேக் அண்ட் ஆல்சோ தர். ரெண்டர் வந்து பேக் எண்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டர்லாம் ஃப்ரண்ட் எண்டுக்கு அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ரெண்டுத்துக்குமே ஆப்டிமைஸ்டாக இருக்கிறதுனா ரயில்வே, வெர்சலில் ஃப்ரண்ட் எண்ட் டெப்ளாய் பண்ணிவிட்டு பேக் எண்ட் வந்து ரன் பண்ண வைக்கலாம். நெட்லிஃபைல வெறும் ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் ரன் பண்ண முடியும். வெர்சலுங்கிறது பிகினர் ஃப்ரெண்ட்லினால நான் இப்போதைக்கு நான் இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் வச்சு ப்ராம்ப்ட் எடுத்தோம். ப்ராம்ப்ட் வச்சு இதில் போல்ட்டில் நம்மளோட வெப்பேஜ் வந்து டெவலப் பண்ணோம். டெவலப் பண்ண வெப்பேஜை வந்து விஎஸ் கோடில் ரன் பண்ணி விஎஸ் கோட்லேருந்து நம்ம கிட்டப் புஷ் பண்ணோம். கிட்டப்லேருந்து இப்போ நம்ம வெர்சலுக்கு வந்து இன்டகிரேட் பண்ண போகிறோம். இங்கே ஆட் நியூவில் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு எந்த இடத்துலேருந்து எடுக்கணும் அந்த மாதிரி காமிக்கும். இதில் உங்களுக்கு சொன்ன தெரியுமா, கிட்லேயே நிறைய இதெல்லாம் இருக்குது. கிட்டப் இருக்குது, கிட்லேப் இருக்குது, பிட் பக்கெட் இருக்குது. இதில் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போதைக்கு கிட்டப் வச்சு நம்ம புஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அங்கே டெஸ்ட் போர்ட்ஃபோலியோன்னு ஒரு இதில் தான் ரெபாசிட்டியில் தான் புஷ் பண்ணியிருந்தோம். அண்ட் டெஸ்ட் ரெபாசிட்டிங்கிறது இங்கே இருக்கும். இதில் இம்போர்ட் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்துடும். அதே மாதிரி நம்மளுக்கு என்ன ஃப்ரேம் ஒர்க்கில் பண்ணியிருக்குங்கிறது நம்மளுக்கு ஐடியா இருக்கணும். இந்த ஒயிட் கோடிங் பொறுத்த வரைக்கும் ஒயிட்டில் இதுவாகும், இல்லைன்னா நெக்ஸ்ட்.js ஆகும். அதை நீங்கள் என்ன மாதிரி ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்கன்னு பொறுத்து தான். மோஸ்ட்டாக ஒயிட்டில் தான் பில்ட் ஆகும் ஃப்ரேம் ஒர்க். அதே மாதிரி இந்த பில்ட் கமாண்ட் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் இதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ங்கிறது இஎன்வி ஃபைல்ஸில் இருக்கிற நம்மளோட இது, அதாவது பேக்எண்ட்ஸில் இருக்கிற இஎன்வி சப்போர்ட். அது எப்படி சார் செக் பண்ணுறது? இதுதானே செக் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க? ஓகே ஓகே. ஆக்சுவலாக ரியாக்ட்டுங்கிறது எப்படி இன்ஸ்டாலேஷனுக்கு வந்து என்பிஎம் நான் இதில் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இங்கே நோட் மாடியூல்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இல்லை. நோட் மாடியூல்ஸுங்கிறது தான் இந்த வெப்சைட்ஸுக்கான லைப்ரரி பேக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வைக்கிறது தான் நோட் மாடியூல்ஸ். நோட் மாடியூல்ஸ் வந்து நம்ம பேக்கேஜ் ஜேசனில் நம்ம லோட் பண்ணியிருப்போம், அது எடுத்துகிட்டு வரலாம். என்பிஎம் ஐ கொடுத்தா அந்த பேக்கேஜ் ஜேசனில் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதில் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். இல்லை டிபெண்டன்சி சுபாபேஸ், ESLint, போஸ்ட் CSS, டெயில்விண்ட் CSS, இதுக்கு உண்டான பேக்கேஜ் ஃபைல்ஸ்லாம் நோட் மாடியூல்ஸில் வந்து சேவ் ஆகிட்டுருக்கும். கிரியேட் ஆகிடுச்சா? அதே மாதிரி இதெல்லாம் வந்து இந்த டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நல்லா லைட்டாக இருக்குது. இது மட்டும் ஷேடான மாதிரி இருக்கும், ஃபேடான மாதிரி இருக்கும். அது ஏன்னா கிட் இக்னோரில் இருக்குது. கிட் இக்னோரில் நம்ம இப்போ அந்த ஃபைலில் ஆட் பண்ணிட்டோன்னா இங்கே வராது. இங்கே நோட் மாடியூல்ஸ் இருக்கா, இது இருக்கிறனால தான் அது வரல. இப்போ இங்கே வந்துடும். நோட் மாடியூல்ஸை ஏன் நம்ம இதில் புஷ் பண்ண மாட்டேன்றோன்னா,
கிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. உங்களால் அதில் குறிப்பிட்ட ஃபைல்ஸ் அந்த குறிப்பிட்ட லிமிட்டில் தான் உங்களால் அப்லோடே பண்ண முடியும். அதான் கிட்டப்போட ஒரு இது டிஸ்அட்வான்டேஜ். கோடிங்க்கும் நீ ரிலேட்டபிள் இருக்கா? இல்லை 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 மாஸ் கோடுக்கும் கோடிங்க்கும் சம்மந்தம் கிடையாது. மாஸ் கோடுங்கிறது டிஃப்ரெண்ட், கோடிங்கிறது டிஃப்ரெண்ட். ஓகே 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 டைம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம இது இப்போதைக்கு அவனுக்கு நான் சொல்கிறேன். டெப்ளாய்மெண்ட் போயிடலாம் நம்ம. ஓகே, இதில் போய்ட்டு டெப்ளாய்மெண்ட் கொடுத்தோன்னா டெப்ளாய் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிக்கணும், ஃப்ரேம் ஒர்க் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். டெப்ளாய் கொடுத்தோன்னே கீழே டெப்ளாய் ஆகிட்டுருக்கோம். deploy logs parcels here. ஓகே, பில்ட் ஆயிடுச்சு. ஓகே, யூனிவர்சலாக டெப்ளாய் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த லிங்க்கை வச்சு நீங்கள் கூட செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது. ஸோ கம்பெனிஸ் வந்து போர்ட்ஃபோலியோ ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுக்க மாட்டாங்க. ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அது. மேபி இதுல நிறைய பேர் வந்து பிடெக், சிஎஸ்சி, ஐடி, ஏடிஎஸ், ஏஎம்எல், ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருப்பீங்க. ஸோ நீங்க எல்லாருமே ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். நம்ம ஒரு நார்மல் ரெஸ்யூம் வந்து பேப்பர்ல எடுத்துன்னு போறது வந்து அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா இருக்காது. பட் நிறைய கம்பெனிஸ் வந்து ரெஸ்யூம் தான் கேட்கறாங்க. எதுக்கு அவங்க கேட்கறாங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஏடிஎஸ் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஏ தான் செலக்ட் பண்ண போகுது அதுல. ஸோ நம்ம ஒரு லிங்க் கொடுக்குறோம், அந்த ஏஐ வந்து எல்லா அந்த வெப்சைட் உள்ள போய் ஆக்சஸ் பண்ணதுக்கு வந்து இப்போ முடியாது. ஸோ அவங்களோட வேலையை ஈஸியாக தான் அவங்க வந்து ரெஸ்யூம் வந்து கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஒரு சிவில் இன்ஜினியரிங் ஆகட்டும், ஒரு மெக்கானிக்கல்னா ப்ராபபிளி பரவாயில்ல, அவங்க ஒரு ரெஸ்யூம் எடுத்துன்னு போகலாம். பட் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராக இருந்துட்டு ஸோ நாமளும் அதே ஒரு ஃபாலோ பண்ணா அது வந்து அவங்களோட பர்சனல் ஸ்கில்லையும் ஒரு கேரக்டரையும் வந்து லோ பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணி வைப் கோடிங் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு பர்சனல் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றோம் சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம காமிச்சிருக்கோம். இதுல வந்து நம்ம கஸ்டமைஸ் வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஸோ நீ எந்த அளவுக்கு ப்ராம்ப்ட் வந்து நீங்க அக்யூரேட்டா கொடுக்குறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ப்ராம்ப்ட் கொடுக்கும். ஸோ நீங்க வந்து நார்மலா HTML, CSSல நம்ம எடிட் பண்ற போர்ட்ஃபோலியோவே இதை விட பெட்டரா இருக்கும். பட் அதுக்கு வந்து இன்னமும் டைம் ஆகும். ஸோ இந்த டென்னன் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ்ல வந்து கஸ்டமைஸ்ல சில சைட் நீங்க வெப்சைட்ல போய் செக் பண்ணா போதும். ஸோ அதுல சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபர் போகுது. ஸ்கோர் பண்ண முடியுமா? இன்னும் கீழே பில்டிங் போர்ட்ஃபோலியோ. இப்போ ஏஐ வந்து
அந்தளவுக்கு இப்போ நீங்க ப்ராம்ப்ட் அக்யூரஸா கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஏத்த இது கொடுக்கும். பட் HTML கோடிங்ல நம்ம பண்ணும்போது ஸோ இன்னமும் நம்ம அந்த அக்யூரசி நீங்க கேட்குற கலர்ஸ் இன்னமும் அக்யூரேட்டா வரும். ஸோ சில சாம்பிள்ஸ் வந்து நான் காட்டுறேன். சாம்பிள்ஸ் போர்ட்ஃபோலியோ ஓபன் பண்ண முடியுமா? ஹரிசரன். ஸோ எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ நினைக்கிறேன். ஸோ இது ஒரு HTML CSS ஜாவாஸ்கிரிப்ட் இது பேஸ் பண்ணி நாங்கள் ரெடி பண்ணது இது. ஸோ இதுல ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனும் இருக்கு. டார்க் மோட், லைட் மோட் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்ட் மியூசிக் ஆன் பண்ணு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஏஐயால பண்ண முடியாது. நான் ஸ்க்ரோல் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். மியூசிக் ஆன் பண்ணி வேற போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் HTML CSS ரெடி பண்ணது. ஸோ அண்ட் தென் ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ வந்து ரியாக்ட் சைட் ஸ்கிரிப்ட்ல பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் அனதர் மெம்பர்ஸ்க்கான போர்ட்ஃபோலியோ காட்டும். ஸோ இதுவும் HTML CSSல ரெடி பண்ணது தான் இது. ஸோ நாம கஸ்டமைஸா வேணும்னா நம்ம வந்து ஒரு கோடிங் பேஸ்டா கம்ப்ளீட்டா போகணும். ஸோ ஒரு பேசிக்கா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சா நீங்க வந்து வைப் கோடிங் பண்ணலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நம்ம கஸ்டமைஸ் தான் நானும் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கம்பெனி பற்றி நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். தென்னம் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இது ஆக்சுவலாக நான் ஜெயமுருகன் அடுத்து செட் ஆஃப் மெம்பர்ஸ் ஒன்றா சேர்ந்து ரெடி பண்ண ஒரு டீம். நாங்கள் அந்த ஒரு டீமு. எங்களுக்கு கீழே இப்போ என்னென்ன ஒர்க்ஸ் போயிட்டுருக்குன்னா ஜைமாசோன், தென்னம் நேச்சுரல்ஸ், டேஸ்ட்லென்ஸ் அண்ட் அக்ரிஸ்மார்ட். அக்ரிஸ்மார்ட்டுங்கிறது கொஞ்சம் ஃபார்மர்ஸ் பேஸ்டான ஆப். அது ஜைமாசோனுங்கிறது இ-காமர்ஸ் சைட் நாங்கள் அவங்களுக்கு காமிக்கிறேன். ஜைமாசோன் நான் லோகோ லான்ச் பண்ணோம் ரீசன்ட் டேஸில். ஸோ ஸ்டில் இந்த ஜைமாசோன் சைட் வந்து இன்னும் டெவலப்பிங்ல தான் இருக்கு. மேபி நெக்ஸ்ட் மந்த் ஆர் இந்த இயரோட எண்ட்ல வந்து லான்ச் ஆகும். ஸோ இது எப்படின்னா ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். யாருக்கான ஒரு இ-காமர்ஸ்னா ஒரு ஆர்டிசன் லைக் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸை வந்து ரெடி பண்றவங்க வந்து ஸோ இல்லை அவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா இந்த நம்மளோட சைட்ல போட்டு சேல் பண்ணிக்கலாம் அவங்கள. ஸோ அந்த மாதிரி சைட்ஸ். ஸோ உங்க ரிலேட்டிவ்ஸ் நீங்க யாராச்சும் ஒரு சஸ்டைனபிளான ப்ராடக்டையோ ஹேண்ட்மேட் கிராஃப்டையோ நீங்க சேல் பண்ணணும்னு நினைச்சா ஜைமாசோன் இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் பிளேஸ். ஸோ இதுல ஆல்ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பை பண்ற மாதிரி இருந்தா கூட பை பண்ணிக்கலாம் இதுல இருந்து. ஸோ நெக்ஸ்ட் இல்ல தென்னம் சாஃப்ட்வேர் ஒரு ஓவர்வியூ மட்டும் அப்படியே காமிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, ஆக்சுவலாக இந்த ஜைமாசோனுங்கிறது நம்ம எதுக்கு முதல்ல பில்ட் பண்ணோன்னா கஸ்டமர்ஸ் இருக்காங்க எங்கேனாலும். ஆனால் அது ரெடி பண்ணுற ஆர்டிசன் ஆர் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பொருளை தயாரிக்கிறவங்களுக்கு அந்த பொருளோட வேல்யூக்கு இல்லாமல் அதோட கம்மியாக சேல் பண்ணுற மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அது நாங்கள் ஓவர் கம் பண்ணோன்னு நினச்சதுனால தான் நாங்கள் அந்த ஜைமாசோன்னு ஒரு இதை
நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது.